ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அமைக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லஞ்சம் வாங்கினா அதை லஞ்சம் வாங்கினதுக்கு பலன் என்ன கிடைக்குமோ அதை இப்போ நம்ம செந்தில் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டாரு. எல்லா பணத்தையும் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாரு. லஞ்சத்துறையிலேருந்து வீட்டில் செக் பண்ண வராங்கன்னு ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டாங்க. சரி, அப்போ நம்ம அந்த ரூமுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் செந்திலும் கிளம்பையில் பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இங்கே வந்துடுறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கிட்ட இருக்க ஃபோனையும் வாங்கி கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் உட்கார சொல்லிவிட்டு வீட்டையே தலைகீழாக மாற்றி அள்ளி போட்டு அப்படியே இது பண்ணி எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க. ஒன்றுமே கிடைக்கல. நம்ம பாண்டியன் வாங்கி வச்ச நகையும் பாண்டியன் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த காசும் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு கணக்கு கேட்குறாங்க. அதுக்கு நகைக்கும் லிஸ்ட்டை கொடுத்துட்டு பாண்டியன் இந்த பணத்துக்கும் எதனால் வாங்கினோம் என்ன ஏது அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்கும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செந்தில் கேட்குறாரு, இங்கே தான் நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா, திரும்ப அங்கேயும் செக் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதை நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேணாம், கூப்பிட்றதுக்கு மட்டும் கோஆப்ரேட் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி அங்கேயும் போய் வீடை தலையில் வச்சு எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லைன்னா எதுவும் பணத்தை அமுக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க சார் அப்படின்றாங்க. அப்புறம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு திரும்ப இங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் செந்திலுக்கு, பாண்டியனுக்கு, மீனாக்கு, நம்ம கோமதிக்கு எல்லாத்துக்குமே உசுரே வருது. அதோட நாடகம் முடிஞ்சு